வணக்கம் நண்பர்களே. விஸ்வாஸ் பல்கிங் சீரிஸ்ல 79 காலையில் எழுந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம நண்பர்கள் சாப்பாடு இருந்தாங்க. அதை சாப்பிட்ட அப்புறம் வெறுப்பு வந்து எனக்கு கேம் விளையாடிருந்தேன். அதுக்கப்புறம் மதியம் வாங்கலாம்னு வெளில கிளம்பி வச்சு நண்பர்களே பிரியாணி கடைக்கு தான் போனோம். நிறைய பிரியாணி வாங்கினேன். வீட்டுக்கு வரும்போது அந்த செடியை பார்த்தேன். நீங்களும் ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. இது இத்தனை நாள் சென்னையில் லெவலில் திடீர்னு இந்த 2 வாரமா எங்கே வந்ததுன்னே தெரியல. சென்னை ஃபுல்லாக இந்த செடி தான் இருக்குது. என்ன கதுன்னு தெரியல. உங்களுக்கு என்ன தெரிஞ்ச கம்மனு சொல்லுங்க. அதுக்கப்புறம் மதியான உணவை சாப்பிட்டு துரந்தர் படம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன் நண்பர்களே. அதை பார்த்து முடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுக்கு கிளம்பிச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் பெட்ரோல் அடிச்சுட்டு அண்ணா நகர் என்ன இருக்கும் நிறைய சிக்னல் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் நான் போய் வச்சுட்டு பயிற்சி கொடுத்து வந்தாச்சு. பயிற்சியோட என்ன கிளாஸ் போட்டோம்னா பேக்கும் பையும் பேக்குக்கு லேட் புல் டவுன் அதில் ஒரு 3 செட்டை போட்டு அதன் பின் சீட்டட் கேபிள் ரோஸ் அதில் ஒரு 3 செட்டை போட்டு நீ பேக்குக்கு மொத்தமே ஒரு 4 வேரியேஷன் தான் நண்பர்களே போட்டேன். ஏன்னா ஜிம்முக்கு வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி வந்தது கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அந்த காரணத்தினால தான் பேக்குக்கு ஒரு 4 ஒர்க் அவுட்டை போட்டு பேக் ஒரு கொட்டை முச்சிக்கினேன். நான் போகிற செட்ஸ் அண்ட் ரெப்ஸை கேப்ஷனில் தரேன், வேணா நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பை பக்கம் வந்தாச்சு. பைக்கு பைசெப்ஸ் பார்பிள் கர்ல் அதில் ஒரு 3 செட்டை போட்டு அதன் பின் ஹேமர் கல்லை கேபிளில் போட்டேன். அதில் ஒரு 3 செட்டை போட்டு அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் கல் போட்டு ஒரு 3 வாரம் கிட்ட ஆயிடுச்சு. சரி அதனால நீ அதை போடலான்ட்டு அதில் ஒரு 3 செட்டை போட்டு பை ஒரு கொட்டை முச்சின நண்பர்களே. அதுக்கப்புறம் பயிற்சி கொடுத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் பழத்தை வாங்கிக்கின்னு வீட்டுக்கு வந்துட்டு இரவு உணவை சாப்பிட்டு மீன் எண்ணெய் வாயில போட்டினே நாளை முடிச்சின நண்பர்களே.